அப்படிங்கிறது வந்து முடக்கு. அவங்களும் டீ பிரேக்குக்கா போயிருப்பாங்க. இப்போ முடக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம் காமன். இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கு நம்ம முடக்கு சொல்றது கிடையாது. சரிங்களா? இன்னைக்கு நம்ம என்ன சப்ஜெக்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, எந்த ராசி எந்த லக்னம் எந்த காரணம் யாரா இருந்தாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்குமே ஒரே கோயில் முடக்கை நிவர்த்தி பண்ணும். புரியுதுங்களா? இப்போ மெயினான சப்ஜெக்ட் அப்படின்னா சாப்பாடு, இவ்வளவுதான். அந்த சாப்பாடுங்கிறது ஒரே வேர்டு தானே, அதுல நீங்க என்ன வெரைட்டி இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ ஒரே கோயில் அனைத்து மனிதர்களுக்கும் முக்கியமான, அதுக்கு அப்புறம்தான் பார்ட் ஆஃப் நம்ம முடக்கு கோயில். அப்ப நம்மளுக்கு தேவை என்ன? மெயினான முடக்கு கோயில்கள் என்ன, அதோடைய விசேஷம் என்ன, அந்த விசேஷம் என்ன பண்ணா நம்மளுக்கு அது அற்புதங்கள் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். இப்ப முடக்கு கோயில் அப்படின்னா இம்மையிலும் நன்மையை தருவார். இப்ப இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, கேள்விப்படலங்கிறது வேற. இது ஒரு சிவன் ஆலயம். இதனுடைய விசேஷங்கள் சொல்ற, அப்பதான் அந்த கோயிலுக்கு போனா உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஓப்பனா சொன்னா, ஒவ்வொரு கோயிலோட விசேஷங்கள் தெரியாமல் போனால் பலன் கிடைக்காது. ஓகேங்களா? சரி, இப்போ இம்மையிலும் நன்மை தருவார் அப்படிங்கக்கூடிய ஒரு கோயிலை பத்தி நம்ம இன்னைக்கு விளக்கம் சொல்றோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, உத்திர நட்சத்திரங்கள் இருந்தால் மேசங்கிற ஒரு இடம் முடக்கு. இப்போ முடக்கு அப்படிங்கிறது எதெல்லாம் குறிக்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஒரு அதுக்கு வந்து ஒரு கிளாஸே இருக்கு. இப்போ அனைத்து மக்களுக்குமே தொழில் தடை, திருமண தடை, நம்மளோட ஆயுள்கள் பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு முடக்கு இருக்கு. முடக்குங்கிறதுக்கு இந்த வேரியேஷனே கிடையாது. புரியுதுங்களா? வேரியேஷன் எல்லாமே இருக்கிறதே முடக்குதான். அத்தனை விஷயங்களுக்கும் ஒரே மருந்து, இன்மையிலும் நன்மை தருவார் கோயில். இந்த கோயில் வந்து மதுரையில இருக்கு. இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை எப்ப தோன்றினார்கள் தெரியாது. அதற்கு முன்பு தோன்றிய கோயில். நம்ம எப்படிங்க, உலகில் முதல் தோன்றிய கோயில் உத்தரகோஷை மங்கை, அதற்கு இணையாக இந்த இன்மையில் நன்மை தருவார் கோயில் இருக்கு. அப்ப இதோட விசேஷம் தெரிஞ்சுக்கிட்டாலே சொல்லுவாங்க, அந்த காலத்துல மகாபாரதம் ராமாயணம் ஒருத்தர் படிக்க ஒருத்தர் கேட்பாங்க. பார்த்திருக்கீங்க? எதுக்காக தெரியுமா? அவங்க படிக்க தெரியாம இல்ல, ஒருத்தர் படிக்க ஒருத்தர் கேட்கும் போது அவங்களுடைய உள்ளுறுப்புகள் செயல்படுமா. புரியுதுங்களா? அப்ப அது செயல்படும் போது நம்ம கிட்ட இருக்க அனைத்து முடக்குங்களும் நிவர்த்தி ஆயிடும். இப்போ இந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா உற்சவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோமாஸ்கந்தர் அவர் தான் உற்சவர். அம்மன் வந்து மத்தியபுரி மங்கை, மத்தியபுரி நாயகி. அம்மன் வந்து மத்தியபுரி நாயகி. ஸ்தல விருட்சம் அப்படின்னு வந்து ஒவ்வொருத்துக்கும் ஸ்தல விருட்சம் இருக்காது. தசதள விருட்சம். தசம்னா என்னங்க? 10 இலைகளோட கூடிய ஒரு விருட்சம். எவ்வளவு பெரிய விஷயங்க. அப்ப 10ங்கிறது கர்மா. இந்த கர்மாவை நிவர்த்தி பண்ணணும்னா நம்ம அந்த கோயிலுக்கு போகணும். ஏன்னா அந்த விருட்சமே தசதள விருட்சம். சொல்றாங்களே நவ பாஷாணம். நவம் என்பது 9, தசம் என்பது 10. அப்ப இந்த 10 இலைகள் கூடிய ஒரு விருட்சமாங்க, அபூர்வமா இருக்கு நம்மளுக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா தீர்த்தம், ஸ்ரீ புஷ்கரணி தீர்த்தம். புஷ்கரணியில குளிச்சுட்டு வந்தா என்ன சொல்லுவாங்க? அவ்வளவுதான், நம்ம பாவங்கள் அனைத்தும் இந்த ஜென்மத்திலே கழிஞ்சிருச்சு. ஸ்ரீ புஷ்கரணி தீர்த்தம் தான் அங்க உண்டு. புராண பெயர் என்ன அப்படின்னா மதுரையம்பதி. புராணத்துல வந்து இது மதுரையம்பதி. இதோட மாவட்டமும் ஊரும் சரி மதுரை தான். இந்த மாவட்டமும் மதுரை தான், ஊரும் மதுரை தான். இப்போ இதோடைய வரலாறு, ஒரு ஸ்தல வரலாறு. எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு ஸ்தல வரலாறை கேட்டுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்ப நன்மை. இம்மை எந்த சூழ்நிலையிலும் நன்மை தருவார், இவ்வளவுதான் அதோடைய அர்த்தம். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு வந்து நம்ம வெளியில இப்ப யாராவது மதுரைக்கு, நிறைய பேர் மதுரை தெரியாதவங்க கிடையாது. அப்ப அந்த சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சிக்கு தான் முதல் மரியாதை, முதல் அர்ச்சகம் எல்லாமே. அப்புறம் தான் சுந்தரேஸ்வரர்.
இப்ப மதுரை வந்து ஒரு 4 பக்கங்கள் கொண்ட ஒரு அமைப்பு. ஒரு மதுரை வந்து 4 பக்கங்கள் இருக்கு. இந்த 4 பக்கங்கள் உள்ள ஒரு அமைப்பு தான் ஒரு மீனாட்சி அமைப்பு. அப்ப அந்த 4 பக்கங்கள்ல இதுக்கு பேர் என்ன அப்படின்னா உள் ஆவரணம், வெளி ஆவரணம் இப்படின்னு சொல்லுவாங்க. உள் ஆவரணம் அப்படிங்கிறது இருக்கு, வெளி ஆவரணம். இப்ப நம்ம வந்து வெளி ஆவரணம் என்ட்ரன்ஸ் ஆகிறோம், மதுரைக்குள்ள என்ட்ரு ஆகிறோம். இந்த என்ட்ரு ஆவரணங்கள் அப்படின்னா பாதுகாப்பு படலங்கள் உள்ள கோயில்கள். புரியுதுங்களா? அப்போ நம்மளை பாதுகாக்கணும்னா அந்த கோயிலுக்குள்ள நீங்க போகணும். அப்பதான் அந்த மதுரை மீனாட்சி அம்மன் நம்மள வந்து பலமா இருக்கும் அப்படின்னு. அப்ப வெளி ஆவரணத்தை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஏன்னா வெளியில இருந்து நம்ம வர்றோம். அப்ப வெளியில பாத்தீங்கன்னா தெற்கு திசையில திருப்பரங்குன்றம் இருக்கு. தெற்கு திசையில திருப்பரங்குன்றம் நோட் பண்ணிக்கோங்க. தெற்கு திசையில திருப்பரங்குன்றம் தெற்கு. மேற்குல திருவேடகம் கோயில். மேற்குல வந்து தெற்குல வந்து திருப்பரங்குன்றம். மேற்குல திருவேடகம். புரியுதா உங்களுக்கு? தெற்குல திருப்பரங்குன்றம், மேற்குல திருவேடகம். வடக்குல இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க அந்த கோயிலுக்கு போகும்போது இதையும் பார்த்துக்கிட்டு நீங்க வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. வடக்கு. வடக்குல பாத்தீங்கன்னா திருவாப்பனூர். திருவாப்பனூர். ஓகேவா? அடுத்தது கிழக்கு. கிழக்குல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திருபுவனம் கோயில். திருபுவனம். சரி, இப்ப புரியுதா உங்களுக்கு? வெளி ஆவரணம். இப்போ நம்ம ஒரு வீட்டுக்குள்ள உள்ள நுழையறதுக்கு முன்னாடி இந்த பாதுகாப்பு வலயத்திலிருந்து மதுரைக்கு, ஏன்னா மதுரைக்கு மட்டும்தான் அவ்வளவு விசேஷங்கள் இருக்கு. அந்த பாதுகாப்பு வலயத்திலிருந்து ஃபர்ஸ்ட் கட்டம் உள்ள வந்துடும். அது வந்து வெளி ஆவரணத்திலிருந்து. அப்ப இந்த 4 திசையில இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வந்தா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 4 கட்டுகள் நிவர்த்தி ஆயிடும். புரியுதா உங்களுக்கு? 4 இந்த கோயிலை அடையிறதுக்கு என்னெல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. 4 கட்டுகள் நிவர்த்தி ஆயிடும். ஓகே, அடுத்தது இவை வெளி ஆவரணங்கள் அப்படின்னு சொல்றோம். சரி, உள் ஆவரணங்கள் அப்படின்னா என்ன? இப்ப நம்ம அந்த கோயில், அந்த மதுரை மாவட்டத்துக்குள்ள வந்தாச்சு. இந்த கோயில்களை எல்லாம் கட்டா அவிழ்த்து விட்டு நம்ம வந்தாச்சு. ஓகேவா? இப்போ உள் ஆவரணம், உள் ஆவரணங்கள் உள்ள ஒரு கோயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா வடக்குல இப்ப உள்ள ஆவரண கோயில் அப்படிங்கிறது மீனாட்சி அம்மனுடைய கோயில். மீனாட்சி அம்மனுடைய கோயிலுக்கு இது வந்து உள் ஆவரணம். இந்த உள் ஆவரணத்துலதான் மீனாட்சி இருக்காங்க. மீனாட்சி, சுந்தரேஸ்வரர். இப்போ இந்த 4 சைடும் இருக்கு. ஓகேவா? இந்த 4 சைட்ல இருந்து உள் ஆவரணம் வந்துச்சு. அப்ப அந்த உள் ஆவரணம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வடக்கு. வடக்குல வந்து குபேரன் வழிபட்ட பழைய சொக்கநாதர் கோயில். வடக்கு சொக்கநாதர் கோயில். குபேரன் வழிபட்ட ஸ்தலம். அப்போ சொக்கநாதர் அங்க வழிபட்டா குபேரன் சொக்கா அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? தருமிக்கு வந்து பொன்காசுகள் கொடுத்து அவருடைய பிரச்சனையெல்லாம் தீர்த்து ஒரு திருவிழாடையிலே நடத்தி வச்சார். அப்ப பழைய சொக்கநாதர் கோயில் வந்து குபேரனே வழிபட்ட ஸ்தலம். அது வடக்குல இருக்கு. அடுத்து மேற்கு. மேற்குலதான் இந்த இன்மையிலும் நன்மை தருவார் கோயில். மேற்குலதான் இம்மையிலும் நன்மை. அப்ப உள்ள ஆவரணத்துக்குள்ள அவர் வந்துட்டாரு. எங்க இருக்காரு? மேற்கு நோக்கி இருக்கிறார். சரிங்களா? அடுத்தது கிழக்கு. கிழக்குல பாத்தீங்கன்னா வெள்ளை யானை இருக்கு இல்லையா? ஐராவதம். நம்மளுக்கு வந்து பார்க்கடலை கடையும் போது நம்மளுக்கு கிடைத்த ஒரு பொருள்ல வெள்ளை யானை, ஐராவதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வெள்ளை யானை ஐராவத நல்லூர் முக்தீஸ்வரர் கோயில்.
வெள்ளை யானை ஐராவத முக்தீஸ்வரர் கோயில். முக்தீஸ்வரர் கோயில் மேற்குல நம்ம இம்மையில் நன்மை தருவார் சொல்லிட்டோம். கிழக்குல வெள்ளை யானை ஐராவத முக்தீஸ்வரர் கோயில். இத நம்ம உள்ளாவரணத்துக்குள்ள வரும்போது வழிபட்டு வரணும். எல்லாரும் மதுரைக்கு போவாங்க, அப்படியே வந்துருவாங்க. ஒன்னும் நம்ம தெரிஞ்சது திருப்பரங்குன்றம் போவோம், கள்ளழகர் போவோம். இந்த உள் ஆவரணம் வெளி ஆவரணத்துக்குள்ள கள்ளழகர் அப்படிங்கிறது நம்ம அது ஒண்ணு மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். சரி, அப்போ தெற்கு தெற்கு இந்த தெற்குல பாத்தீங்கன்னா தென் திருவாலைவாய் யமன் வழிபட்ட இடம். தென் திருவாலைவாய் யமன் வழிபட்ட இடம் தெற்குல. அப்போ தெற்கு நோக்கி தானே யம தர்மராஜா இருப்பாருன்னு சொல்லுவாங்க, வருகை அப்படிங்கிறது. அப்போ இந்த 4 கோயில்களுமே உள் ஆவரணம். இது என்னடா இது எங்களுக்கு தெரியாத, இது எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னு சொல்லாதீங்க. வெளி ஆவரணம் 4ம் உள்ளாவரணம் 4ம் 8 திக்கு. இந்த எந்த ஊர்லயும் எந்த மாவட்டத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு 8 திக்கு. இந்த 8 திக்குல இன்மை தருவார் கோயில் பாத்தீங்க அப்படின்னா மேற்கு திசை நோக்கி இருக்கிறார். அப்ப உள்ளாவரணத்தை உள்வாங்கியும் வெளி ஆவரணத்தை உள்வாங்கியும் இருக்கக்கூடிய ஒரு இன்மை தருவார் கோயில் உலகில் மிக சிறந்த முடக்கு கோயில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலோட சிறப்பு பாத்தீங்கன்னா, இந்த கோயிலோட சிறப்பு சிவபெருமானும் பார்வதியும் தனக்கு தானே நம்மளே அர்ச்சனை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை சரிவர கவனிச்சுக்கிட்ட மாதிரி. அப்ப பல மடங்கு நம்மளுக்கு விசேஷம். தனக்கு தானே பூஜை செய்யக்கூடிய ஒரே இடம் அப்படிங்கிறது இந்த இன்மையில் நன்மை தருவார் கோயில். அப்ப அங்க பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய லிங்கம் அவங்க பூஜை செய்யும் போது பக்தர்களுக்கு பின்புற தரிசனம் தான் கிடைக்கும். நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அவங்க எங்க செய்யறாங்க, மேற்கு நோக்கி அமர்ந்து லிங்க பூஜை செய்யறதுனால நம்மளுக்கு அந்த லிங்கம் பின்புற லிங்கமாக நம்மளுக்கு தெரியுது. அப்ப சிவனும் பார்வதியும் 24 ஹவர்ஸும் அவர்கள் பூஜை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்ப என்ன ஆகும், உலக மக்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கோயில். உலக மக்கள்ல அவ்வளோ விஷயங்களையும் இந்த கோயிலுக்கு போன நிவர்த்தி ஆயிடுங்கிற ஒரே கோயிலா உருவாக்கப்பட்டதுதான் இது. கோயிலுக்கு எதுக்கு போறோம், ரொம்ப கஷ்டத்துல போறோம். அப்படி எந்த கஷ்டத்துல போனாலும் நன்மை மட்டுமே தருவார் அப்படிங்கிறது இதோடைய விரிவாக்கம். அடுத்தது, ஒருவர் செய்த பாவத்தை இந்த ஜென்மத்தில் இந்த பிரிவிலேயே நீ மன்னிச்சிரு அப்படிங்கிறது தான் அவர் பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. யார் வந்தாலும் இந்த பிரிவில் செய்த பாவத்தை இப்பவே தீத்துருன்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷம் தான் இந்த கோயில். சுவாமி சன்னதி அப்படிங்கிறது நடுவூர் நாயகி அப்படிங்கிற ஒரு அன்னை நடுவூர் நாயகியா காட்சி அளிக்கிறாங்க. இதுல நிறைய விசேஷம். நான் என்ன சொல்றேன்னா, இந்த கோயிலுக்கு போகும்போது நீங்க உங்களுடைய பெயர், அர்ச்சனை, ஒரு நல்ல ஒரு பழங்கள், ஏதாவது ஒரு வஸ்திரம், மாலை இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் என்னுடைய முடக்கை சரி செய்து விடு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஜென்மத்துல நான் எந்த பாவம் செய்தாலும் பரவாயில்ல, எந்த விஷயங்களும் என்னை இதோட நீ மன்னிச்சு நான் இதுக்கு மேல் புது மனிதனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா உள்ள ஆவரணமும் சரி வெளி ஆவரணங்களும் உங்களுக்கு ரொம்ப பலம் பெறும். அனைத்து கோயில்களும் 8 திக்குல இருக்கு. 8 திக்கு கோயில்களுக்கு போயிட்டு கடைசி அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுடைய வம்சமே எல்லா பாவத்திலிருந்து, நீங்க ஒருவர் செய்யற விஷயமே எல்லா விஷயங்கள்ல நீங்க வெளியில வந்துருவீங்க. இதுக்கு பேர் பூலோக கைலாயநாதர். பூலோக கைலாசம் போனா நம்மளுக்கு மோட்சம் தானே, கைலாயநாதர், பூலோக கைலாயநாதர் அப்படிங்கக்கூடிய ஒரு விசேஷத்தை இங்க இருக்கு. எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா ஸ்ரீ சக்கரம் செம்புல தான் இருக்கும். கரெக்டா, செம்பு சக்கரத்துலதான் இருக்கும். முதன்முறையில் கல் வடிவத்துல ஸ்ரீ சக்கரம் இருக்கு. கருங்கல்ல ஸ்ரீ சக்கரம் இந்த ஊர்ல மட்டும், இந்த கோயில மட்டும்தான் இருக்கு. அப்ப ஸ்ரீ சக்கரம் தான் உலகத்தின் மைய புள்ளியாக விளங்கி அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கக்கூடியதா ஸ்ரீ சக்கரம்.
முதல் தோன்றிய சக்கரம் ஸ்ரீ சக்கரம். அது கல் வடிவத்துல நீங்கா இடம் பெற்றக்கூடிய ஒரு சக்கரமா அதுல அப்போ கல்லுதான் முதன்மை, அப்புறம்தான் நம்மளுடைய வெண்கலம் உலோகங்கள்லாம் வெளிப்பட்டுச்சு. அப்ப கல்லுல உருவாகும் போது இந்த கோயிலுக்கு அற்புதங்கள் இருக்கா இல்லையா? கல்லுல தான் தெய்வம் இருக்காங்க, புரியுதுங்களா? இந்த விசேஷம் எல்லாம் இங்க நம்மளுக்கு இருக்கு. எல்லா கோயில பூக்குழின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த பூக்குழி எங்க குண்டம் இறங்குவாங்க, எங்க பூக்குழி பண்ணுவாங்க? அம்மன் கோயில தான் விசேஷம். எங்கேயுமே அம்மன் கோயில் மட்டும்தான். இங்க மட்டும்தான் சிவன் ஆலயத்துல, அதுவும் முருகன் கோயில பூக்குழி இறங்கக்கூடிய விசேஷம் இருக்கு. அதுவும் வைகாசி விசாகத்தின் அன்னைக்கு மறுநாள் நடைபெறும். இதெல்லாம் அற்புதங்கள். நீங்க யாருக்கா சொன்னாலே உங்களுக்கு பலம் அதிகம். ராமாயணம் படிக்கிற அந்த பலாப்பலனை உங்களுக்கு கொடுத்துருவாரு. இங்க ஒரு குழந்தை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. அவர் அங்க ஐயராவே இருந்தாரு. தன்னுடைய குழந்தைகளுக்கு மனைக்கு எப்ப பாரு உடம்பு சரியாம இருந்தாரு. அவருக்கு நான் ஒரு விஷயங்கள் சொல்லிட்டு வந்தேன். அதே மாதிரி இங்க ஜுரதேவி ஜுரதேவர்னு இருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த சுவாமிய? ஜுரதேவி ஜுரதேவர். இது என்ன தெரியுங்களா? ஒரு ஜுரத்துல காய்ச்சலே தீரல, என்ன பண்ணாலும் காய்ச்சல் தீரல அப்படிங்கிறதுக்கு இங்க மட்டும்தான் இந்த தெய்வம் இருக்கு. ஜுரதேவி ஜுரதேவர் அப்படிங்கக்கூடிய மனைவியோட அவர் காட்சி தருகிறார். அங்க போயிட்டு வந்தா குழந்தைகள் ஆரோக்கியமா ரொம்ப அற்புதமா இருக்கக்கூடிய அமைப்பை அவங்களுக்கு உண்டு பண்ணுது. நம்ம இத்தனை நேரம் அப்ப இந்த கோயில்ல எத்தனைலாம் விசேஷம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த அனைத்து மக்களுக்குமே அந்த நாளுல இருந்து 48 நாள் உங்களுடைய முடக்கு நிவர்த்தி ஆயிருங்க. இது ஓப்பன் டாக்கா சொல்றேன். எப்ப போறீங்களோ கிழமைன்னு கேட்பீங்க, எந்த கிழமை எந்த நேரத்தை. இப்ப உங்க நட்சத்திரத்துல போங்கன்னு சொன்னா அது போக முடியாது இல்லையா? அப்ப நீங்க என்னைக்கு போறீங்களோ அன்னைக்கு உங்க நட்சத்திரம், கரணம், ராசி, லக்னம், உங்களுடைய யோகம் எல்லாம் பலம் பெற்று உங்களுடைய முடக்கிலிருந்து நிவர்த்தி ஆகிறங்கிறதா இதோடைய கருத்து. இதை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிருக்கீங்களா? இது வரைக்கும் பார்க்காதவங்க நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப